கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:4 ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உபாரரரரா உபீரரரரா உபரபா உபரபாரா ரிபரபா ரிபரபாரா, தாழ்மையில் இருந்தேன் தலாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர், கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன், கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஓரா ரிபர ஹீரா அப்பா ரிபர ரிப்பா உப்பாரரரரா உப்பீரரரரா ஹபரபா ஹபரபரா ரிகரக ரிகரகரா, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம் மறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம் மறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. ஊரா ரிகர ரீரா அப்பா ரிபர ரிப்பா உபாரரரரா உகரரரரா உபரக உபரகரா ரிகரக ரிகரகரா, ஒன்றே நான் கேட்பேன் அதே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன், ஒன்றே நான் கேட்பேன் அதே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன், உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி ஜெயந்தி அக்கா எங்க சம்மதியம்மா பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனத்தை முதல்ல தியானிப்போம். இது ஒரு யுத்தம் இல்லாத காலத்தை குறிக்கிறதுக்குள்ள வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் குறிக்கிறது. அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள் பட்டயத்தை எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. இதான் நம்ம தியானிக்க இருக்கிற ஜாதிகள்ங்கிறதுக்கு என்ன லாங்குவேஜ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இங்கிலீஷ்ல மல்டிடியூட் அப்படின்னு போட்டிருக்கு. மல்டிடியூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டி குட்டி ஜாதிகள் இருக்கும். தமிழ்நாடுங்கிறது தமிழர்கள்ங்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள எத்தனையோ டிவிஷன்ஸ் இருக்கும். ஒரு அவங்க மொழியில பேசுறாங்க. கன்னட பேசுறவங்களும் இருக்காங்க. இந்த வீவர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. சாலியர், அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு.
இப்படி பல வகையான மொழிகளுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் ஜாதி. இந்த ஜாதிகளுடைய கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜாதிகளுடைய கூட்டத்துக்கு என்ன ஒரு எபிரேய வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னா அக்லோஸ். அக்லோஸ், ACHLOS, அக்லோஸ். இது ரொம்ப 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 முக்கியமான வசனம். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துவதில் இருக்கும்போது இந்த திரளான கூட்டங்கள் ஆண்டோடைய பாதத்தில் வந்து சேர்றாங்க. வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9வது வசனம். இதற்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளில் கோத்தது திரளான ஜனங்கள், பாசுகம், திரளான அக்லோஸ். இங்க இருக்கிற குட்டி 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 இதெல்லாம் ஆண்டிய சமூகத்தில் வந்து நிற்க போகுது. அக்லோஸ். 17வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்துதல் 17:5. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசியலுக்கு தாய், அவளுடைய நெற்றியில் இருந்தது. இதுக்கு முன்னாடி இது ஆப்போசிட்டான குரூப் பாருங்க. இதுல இன்னும் நீங்க ஆழமா நீங்க பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். பின்பு அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீரை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைகளும். அந்த தண்ணீருங்கிறதுனா இதெல்லாம் சேர்ந்துருச்சு. ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாரு தண்ணீர். அக்லோஸ், ஒரு கூட்டம். இவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 19வது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்துதல். இதற்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜன கூட்டம் விடுகிறார். திரளான ஜன கூட்டத்தை தான் அக்லோஸ். இந்த கூட்டத்தார நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல ரெண்டா இருக்காங்க. ஒருத்தர்களை கடிந்து கொள்வார், இன்னொருத்தருக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், யுத்தம் இல்லாத வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கிறார். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனம். 14 மத்தேயு. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருக்கி. திரளான ஜனங்களை கண்டவுடனே மனதுருகிறார்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இவர்களுக்காகத்தான் வந்தார். இந்த மனதுருக்கங்கிறது எப்ப வரும் அப்படின்னு அவங்க மேல ஒரு அன்பு இருந்தா வரும். பிரதர் டிஜிஎஸ் தினகரன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மாஸ்டர் பர்வத்தில் இருக்கிறார். அவர் ஒரு கேசட்ல சொல்லும்போது நான் கேட்கிறேன், அவர் ஒரு இடத்துல பேர் முடிச்சாருன்னா மக்கள் திரள் திரளாக வந்து அவங்ககிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க. அவர் எல்லாருக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா தலையை கழிச்சு ஜெபம் பண்ணுவார். யாராவது ஒரு ஆள் ஐயா எனக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்லிட்டா போச்சு, அன்னைக்கு பிடிச்சிச்சு கதை. அவங்க அடுத்து யாரையுமே கண்டுட மாட்டார். அவங்க மேல கையை வச்சு பக்கத்துல உட்கார வச்சு தடவி கொடுத்து, ஐயோ எசப்பா எசப்பா, நான் பட்ட பாடுற எசப்பா இது, அழுது 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 சாப்பிடுவார். மனதுருக்கம். அவர் சென்ற பாடல் அவர் யோசிச்சு பார்க்கிறார். சரி, இந்த திரளான கூட்டத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4வது அதிகாரம் 25வது வசனம். 4:25. கலீலியாவிலிருந்து தெக்கோப்பொலி, எருசலேம், யூதா, யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த திரளான ஜனங்கள். இந்த திரளான ஜனங்கள் எங்கங்கிறது வந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா அந்த திரளான ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்த அக்லோஸ். சரி, இன்னொரு வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்வோம். பொலூஸ். பொலூஸ், POLUS. இது திரளான கூட்டத்தில் இன்னும் பெருசு. மச். ரொம்ப கூட்டம் தானா அவங்க அக்லோஸ்க்கு பதில் பொலூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மச், கிரேட், கிரேட் மல்டிடியூட், திரளான ஜனங்கள் கூட்டம் அவர்கள் பின்னாடி சேர்க்கிறார்கள். மார்க் 12வது அதிகாரம் 37வது வசனம். 12:37. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். அவனுக்கு அவர் குமாரனாக என்றார்.
அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க அநேக ஜனங்களுக்கு இங்க போட்டிருக்கிற வார்த்தை போலோஸ். அநேக ஜனங்கள், இதெல்லாம் அவரால் ஈர்க்கப்பட்ட கூட்டம். இன்னொரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இவங்க எதற்காக ஈர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 12வது அதிகாரம் 12:9. அப்பொழுது யூதர்களில் திரளான ஜனங்கள் போலோஸ். இவங்க எதுக்காக வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேடிக்கை பார்க்க வந்தாங்க. மரித்த லாசரு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். மரித்து 3 நாள் ஆச்சு. இவனை நம்ம போய் எட்டி பார்த்துட்டு வரோம்ட்டு ஒரு கூட்டம் வருது. அங்கே இருந்து இயேசுக்காக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தொழுந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தாங்க. கூட்டம் அலமோது. உள்காட்சியில் பார்த்தீங்கன்னா சில நேரம் கூட்டங்கள் இருக்கும், அந்த மாதிரி கூட்டம். சரி, திரளான ஜனங்கள். இப்ப ஒரு கூட்டத்தார நம்ம பார்க்கிறோம். வசனத்தை சொல்லதான் இது உங்களுக்கு புரியும். ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். எல்லாமே அப்படித்தான் இருக்குன்னு சொல்றீங்களா? சரி, கற்றுக்கொள்வோம். ஆவியானுடைய ஒத்தாசையை கற்றுக்கொள்வோம். மத்தேயு 14வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 14:5. ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்து ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினால் அவர்கள் பயந்தார்கள். எண்ணினபடியினாலேங்கிறத என்ன கொடுத்துருக்கேன், டிமோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு இது என்ன பார்த்தோம்னா, ஒரு பாடி ஆஃப் பொலிட்டிக்கல் குரூப்ஸ். அதாவது பொலிட்டிக்கல் குரூப்ஸ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு மிஸ்டர் எக்ஸ், அவர் சினிமா நடிகராக இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு மதுரை பக்கத்தில் ஒரு மாநாடு நடத்துறார். சரியாங்க, இது ஆமாவா இல்லையா? அந்த கூட்டத்திற்கு ஒரு பெரிய கூட்டம் போகும். இத நம்ம டிமோஸ் வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். திரளான கூட்டத்திற்குள்ள இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு 4-5 இடத்தை சொல்றாங்க. யூதேயா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுல இருக்கிற எல்லாரும் வர்றத நம்ம போலோஸ் அப்படின்னு பார்த்தோம். அது ரொம்ப கூட்டம் பெருசான போலோஸ். ஆனால் நம்ம பார்க்கிற டிமோஸ்ங்கிறது என்னன்னா, பொலிட்டிக்கல் கட்சி கூட்டம். கழுத்துல துண்டு போட்டுருவாங்க. அன்னைக்கு அந்த கட்சி ஹீரோ யூடியூப்ல பார்த்து நான் அப்பா மாட்டேன், அவர் கழுத்துல நிறைய இந்த மாதிரி துண்டு போட்டிருக்காரு. அந்த துண்டை கலத்தி அது சாயங்காலத்து தெரியுறாரு. அதை பிடிக்க கொஞ்சம் கூட்டம். ஆனா டிமோஸ் அவரை தீர்க்கதரிசி என்று என்ன ஒரு பொலிட்டிஷியன் குரூப்ஸ். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்து இதை நம்ம நிப்பாட்டோம். இது ஒரு தோஸ் தான், THOS. அந்த தோஸ் அது மாறல. ஆனா பித்தோஸ், பித்தோஸ் PLE, அந்த PLE மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். அப்ப PLE ப்ளீ தோஸ், பிளித்தோஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இங்கிலீஷ் அர்த்தத்தை முதல்ல நான் சொல்றேன். ஃபுல்னஸ், லார்ஜ் கம்பெனி. இந்த ஃபுல்னஸ்ங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லி தரேன். எனக்கு ஒரு ஊழியக்காரர் எங்கிட்ட வந்து சொல்றாரு, இது உண்மையை சொல்றேன், கதை சொல்றது. நான் ஒரு பெரிய ஊழியக்காரரை இவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஐயா, நீங்க எங்க ஊர்ல வந்து செய்தி சொல்லணும்ட்டு. இவங்க கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தா இவருக்கு தலை சுத்திருச்சான். ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெரிய கட் அவுட்டை அவருக்கு அடிச்சு வைக்கணும்னு சொல்லியாச்சான். அப்புறம் இந்த ஹேண்ட் நோட்டீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, நீங்க ரொம்ப சீப்பா அடிச்சுவீங்க. நான் என்ன செய்வேன், சிவகாசியில் எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க, மேட்டர் மட்டும் நீங்க கொடுத்துருங்க, பட் அது எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டோ நீங்க அந்த பில்லை பே பண்ணுவோம். அப்புறம் அது உங்களுக்கு வந்துடும், நீங்க ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன கண்டிஷன். பெரிய கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மீட்டிங் குறைஞ்சது ஒரு 20,000 to 30,000 பேர், முடிஞ்ச 50,000 பேர் தான் எனக்கு பிடிக்கும். அவ்வளோ கூட்டம் இருந்தால் தான் எனக்கு செய்தி சொல்ல வரும். அதனால எனக்கு தெரியாது, நீங்க யாரை என்ன பிடிப்பீங்களோ லாரியை ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா என் கூட்டத்திற்கு இவ்வளவு பேர் வரணும், பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் பித்தோஸ். பித்தோஸ் PLE மேல கூட THOS. ஃபுல்னஸ், லார்ஜ் கம்பெனி. ஃபுல்னஸ், லார்ஜ் கம்பெனிய இது வந்து ஒரு உவமையாக சொல்லப்படுது. நான் சொல்றேன், உவமைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 5வது அதிகாரம் எப்படி அந்த பித்தோஸ
அந்த ஆத்தர் எப்படி விளக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 5வது அதிகாரம் 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகிற மிகுதியான மீன்கள். இந்த மிகுதியான மீன் என்னன்னா பிக்ளோஸ். அவருக்கு அது மீன் தான். ஆனா வலையில ஒரு இடம் இருக்குமா, பேக்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரும். அதாவது ஒரு ஆள் கூட உட்கார இடம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பேக்டா இருக்கணும். அதுதான் பிக்ளோஸ் அப்படின்னு சொல்லி. இத மீனுக்கு ஊமையாப்படுத்துறாங்க, பாவத்துக்கு இப்படித்தான் ஊமையா. என்னன்னு பார்ப்போமா? பாவத்துக்கு யாக்கோபு எடுத்துக்கொள்வோமா? 5வது அதிகாரம் 20வது வசனம். யாக்கோபு 5:20, தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான். திரளான பாவம், திரளான பாவம். நம்ம பார்த்தது அக்ளோஸ், திரளான கூட்டம். இது 2 வகையான கூட்டத்துல ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கண்டிப்பாரு. ஆனா இந்த கூட்டம் பரலோகத்துக்கு சேருது. சரி, இப்ப நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம செய்திக்குள்ள பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். எசாயா 2வது அதிகாரம் 4வது வசனம். இங்க 2 கூட்டமாக நீங்க பிரித்து பார்க்கணும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம், இது ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. வெள்ளை சிங்காசனம் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார், தண்டனை கிடைக்கும். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாளாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, அவர்கள் யுத்தத்தையும் கற்பதில்லை. இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஏசாயா 11வது அதிகாரம் 4வது ஏசாயா 11:4, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தமாய் பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தமது நியாய தீர்ப்பை செய்து பூமியை தமது வாயின் கோயிலினாலே அடித்து தமது வாயின் சுவாசம் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வகையான ஊழியம் இருக்குது. ஒன்னு அவர் ராஜா, இன்னொன்னு ஜட்ஜ். இந்த 2 ஊழியத்தை அவர் செய்வார். அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு தடவை அதிகமாக சொத்து குவிச்சிருக்காருன்னா ஒரு கோர்ட்ல அவர் போய் நிற்கிறார். அவர் எல்லாத்தையும் அங்கே வீட்டில் சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் சும்மா ஒரு கேஷ் இருக்குது, நான் போய் உட்காருவேன், நான் லஞ்சுக்கு நான் வந்துடுவேன், எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு நான் போனார். ஆனால் ஜட்ஜ் இம்மிடியட்டாக அவங்க அம்மாவுக்கு தண்டனை கொடுத்தார். அப்போ அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு, அது உள்ள போயிடுச்சு. அப்போ இந்த ஒரு ஜட்ஜுக்கு மட்டும் இந்த ஒரு குணாதிசயம் இருந்துச்சு. என்ன இருக்குன்னா, நீதியின்படி ஏழைகளின் ஞாபகம். ஏழைகள்னா இந்த ஏழையான மக்கள் இல்ல பணம் இந்த பக்கம் போச்சு. ஸோ ஒரு ஜட்ஜ் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறத இதுனா 1000 வருட அரசாட்சியில் உள்ள காரியம். எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 9வது வருஷம் நான் வாசிக்கிறேன். எசாயா 11:9, இது 1000 வருட அரசாட்சி. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் யாரும், கேடு செய்வார்கள். தீங்கு கேடு செய்கிற சாத்தான ஆண்டவர் சங்கிலில் போட்டு கட்டிச்சார். அப்ப இந்த கூட்டத்தார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவு. அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் பற்றி தெரியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வசனத்துக்கு ஒரு ஈக்குவலான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு ஜெபம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வழக்காடுகள் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக வர்றாங்க, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நொறுக்கப்படுவார்கள். வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார், பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நியாயம் தீர்ப்பார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து. இதாங்க, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த பூமிக்கு வரும்போது தன்னுடைய வல்லமைகள் மகிமை எல்லாம் பர்வத்தில் வச்சுக்கிட்டு வெறுமையாக வந்தார். ஆனா திரும்ப போய் அந்த வல்லமை எடுத்துக்கொள்வார். அதான் பலன் அடைந்து தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தால், துதிக்கிற ஒரு சத்தத்தை பார்க்கணும். ஆண்டவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நல்லா கேட்கும். இன்னைக்கு ஒரு செய்தியை நம்ம கேட்க போயிடும். துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நம்ம யார் பார்க்கிறா? ஆனால் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறவர். தீர்க்க தரிசனம். சரி, சங்கீதம் 96. சங்கீதம் 96:13. அவர் வருவார். அவர் வருவார்னா, மரித்தேன் ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன், இரண்டாம் வருகையை குறித்து சொல்லியிருக்கேன். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். முதல் வருகையில அடிக்கப்படுகிற ஆட்ட போல இருந்தாரு. ஆனா செகண்ட்ல அப்படி கிடையாது. நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1000 வருட ஆட்சி, யுத்தம் இல்லாத ஆட்சி. அந்த யுத்தம் இல்லாத ஆட்சியில என்ன எதாக மாற்றுவார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மண்வெட்டி, பட்டயத்தை மண்வெட்டி. யுத்தமே வேச தேவையில்லை. அதனால இதை எதை மாற்றுவாங்க? மண்வெட்டி, அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு. ஈட்டிகளை அறிவாளாக, அறிவாள் அறுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, ஒரே ஜாமான் தான், ஆனால் அது கன்வெர்ட் ஆகிடும். சங்கீதம் 110 அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 110:6. ஒரு யுத்தம் நடக்குது. அவர் அநேகரை ஜட்ஜ் பண்றாரு. ஜட்ஜ் ஆகும்போது ஃபுல்லா பிரேதமா இருக்கு. அவர் ஜாதிகளுக்குள், நம்ம பார்த்த ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களிலே தலைவர்களாய் இருக்கிறவர்களுடைய நொறுக்கி போடுவார். ஜட்ஜ்மெண்ட். அவருக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. காரணம், யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டாடுறாங்க. மண்வெட்டி, கடப்பாறை, இதுதான் தேவை. ஈட்டி தேவையில்லை. சரிங்களா? என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். மார்க்ஸ் மேடையில பவுல் ஒரு பெரிய லெக்சர் அடிக்கிறார். அந்த லெக்சர்ல முடிக்கும் போது அது எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷரை கொண்டு பூமியிலே நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து சொல்லல. அவர் சொல்லாமல ஒரு மனுஷன் இருக்கிறாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் மரித்தோரிலிருந்து எழும்பினதுனாலே. எல்லாரும் மறுத்தாங்களா? நீங்க கேட்கலாம், லாசரும் மரித்தான்ல, அவன் உயிர் தான் செத்து போயிட்டான். ஆனா இவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவர். அது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து. மரித்தோரின் உயிர்த்தல். இன்னைக்கு உலகம் ஒண்ணுக்கு மட்டும் தான் பயப்படும், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 11வது. வெளிப்படுத்துதல் 19:11. நம்முடைய ஜட்ஜி இப்ப ராஜாவா பார்க்கப்படும். ஜட்ஜா காமிச்சிட்டு உங்களுக்கு இப்ப ராஜாவா பார்க்கணும். என்ன, ராஜா தான் யுத்தத்தை நடத்தணும். இதோ பரலோகம் திறந்துக்கிறதை கண்டேன். ஏதோ வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் என்றவர். அவர் நீதியாக நியாயம் தீர்த்து. ரெண்டையும் அங்க பார்க்கலாம். ஜட்ஜையும் பார்க்கலாம், ராஜாவும் பார்க்கலாம். ரெண்டு ஊழியம் அவர் வச்சிருக்கிறார். யுத்தம் இல்லாத காலத்தை குறித்து யோவேல் மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறார். எடுத்துக்கலாமா? யோவேல். சரி, ஓசியா எடுத்துக்கலாம். ஓசியா 2வது அதிகாரம் 18வது. ஓசியா
2:18 பக்கம் 1051. ஓசியா 2:18. அக்காலத்திலே நான் அவர்களுக்கு காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தின் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அதை சுகமாக படுத்திருக்க. இப்ப நம்ம அங்க பார்த்தது இல்லையா, அடுத்த ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்க்கணும். சுகமாய் தங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். என்னன்னா, இஸ்ரேல் தேசத்துக்காக நீங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. நான் சின்சியரா ஜோமன், ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு யுத்தம் இல்லாத ஒரு நாட்களை கொடுங்க ஐயா, சமாதானமாக படுத்துக்கணும். ஒரு யுத்தம் நடந்தா எப்ப அந்த பாம்பு விழுன்னு தெரியாது, அடுத்து என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் சுகமாக படுத்துக்க பண்ணுவேன். ஐ வில் டூ தட். அது என்னாலதான் முடியுங்கிறார். யுத்தம் இல்லாத ஒரு காரியம். யோவேல் எடுத்துக்கோங்க, 10:6-2. யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். அதே வசனத்தை பாருங்க, ஆப்போசிட்டா மாறுது. இவ்வளவு நாள் நம்ம பார்த்தது தலைகளா மாறுது. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயமாகும். ஏன்னா ஒரு யுத்தம் வரப்போது, அற்புதமான யுத்தத்திற்கு. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயம், உங்கள் அறிவாலை ஈட்டினால் அடியுங்கள். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லக்கூடாது. சகல ஜாதிகள். பைபிள் எப்படி அழகா கோர்வையா போது பாத்தீங்களா. ஆனா தேடி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும் தேடி, அங்கே ஒண்ணு இங்கே ஒண்ணு. இந்த அறுபது யுத்தத்துல ஒருத்தர் என்ன சொல்லக்கூடாது, நான் வீக்னு சொல்லக்கூடாது, அவன் பலவான் சொல்ல. ஜாதிகள் எழுதி யோசபாத் பள்ளத்தாக்கிலே வருவார்கள். அந்த யோசபாத் பள்ளத்தாக்க 3வது அதிகாரம் 2வது நான் சகல ஜாதியும் கூட்டி யோசபாத் பள்ளத்தாக்கில் அவர்களை இறங்க பண்ணினேன். அந்த யோசபாத் பள்ளத்தாக்க இங்க பாக்குறோம், 12வது வசனம். ஜாதிகள் எழுப்பி யோசபாத் பள்ளத்தாக்க வருவார்களாக, சுற்றியுள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க நான் வீற்றிருப்பேன். ராஜா பிளஸ் ஜட்ஜ் வீட்டில் உட்கார்ந்து. பயிர் முதிர்ந்தது, அறுவாளை நீட்டி அருங்கள், அதற்கு இறங்குங்கள். பாருங்கள், நியாயத்திற்பின் பள்ளத்தாக்கு, யோசபாத் பள்ளத்தாக்கு நியாயத்திற்கு ஜட்ஜ்மெண்ட். அது என்ன அழகா மாறுது பார்த்தீங்களா இந்த வசனம். இணைச்சி வாசிக்கும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கு. மீகா 4வது அதிகாரம் 3வது வசனம். 4:3. 1077. அவர் திரளான ஜனத்திற்குள் நியாயம் தீர்த்து துரத்துண்ட பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும், தங்கள் ஈட்டிகளை அறிவுகளாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்குள் மறு ஜாதியை பட்டயம் எடுப்பது. அவர்கள் யுத்தத்துக்கு சிமிலர். அதே வசனத்தை அவர் ஏசாயாக்கு கொடுக்கிற வெளிப்பாட மீகாக்கு கொடுக்கிறார். ஒரே ஆண்டவர், ஒரே தாட் கொடுக்கிறார். மொத்தம் யுத்தம் இல்லாத ஒரு காரியம். இன்னொரு வாக்குத்தத்தை நம்ம பார்க்கிறோம். சகரியா 9வது அதிகாரம் 10வது வசனத்துல, இப்ராமிலிருந்து ரதங்களையும் எருசலேமிலிருந்து குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். குதிரை யுத்தத்துக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையுடைய குட்டி மேல பாவனையாக, அது சமாதானம். குதிரை யுத்தம் இருக்கவே இருக்காதுங்கிற. ஏன்? அதுக்கு வேலை இல்லை. அதனால எல்லாத்தையும் கேன்சல். அவர் ஜாதிகளுக்குள்ளே சமாதானத்தை கூறுவார். அப்படி ஆளுகை ஒரு சமுத்திரத்தை தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லையெங்கும் செல்லும். அப்ப உலகம் எங்கும் அவர் தான் ராஜாதி ராஜாக ஆளுகை செய்ய போகிறார். ஜட்ஜ் கம் கிங், ரெண்டுமே அவர் தான். எடுத்துக்கோங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலே, அழிவு நாசம் உன்களில் கேட்கப்படாது. உன் மதில் ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்று சொல்லுது. துதி மட்டும் தாங்க வரும், வேற யுத்தத்தினுடைய சத்தம் அலறுதல் எதுவுமே வராது.
ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். இங்க ராஜாவையும் பார்க்கலாம். சங்கீதம் 72வது அதிகாரம் சங்கீதம் 72. தேவனே, ராஜாவுக்கு உங்களுடைய நியாய தீர்ப்பையும், ராஜாவுக்கு உங்களுடைய நியாய தீர்ப்பு, ராஜாவா ராஜா தான் ஜட்ஜ்மெண்ட், ராஜகுமாரனுக்கு உங்களுடைய நீதியும். ராஜகுமாரன் யாரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கரவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள். தாளமான சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இப்படி ஒரு சமாதானமா ஒரு நாட்களிலே நாங்கள் எங்கள் ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு சென்று ஆளுகை செய்யப்படுவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.